காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு பள்ளி ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவிற்கு ஒரு சிறப்பான பேச்சாளர் அப்படிப்பட்டவர் அந்த ஆண்டு விழாவிற்கு வந்தவுடனே விழா துவங்குகிறது. எல்லாம் உற்சாகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திடீரென்று தாளாளரை அழைக்கிறார் அந்த பேச்சாளர். அவரை அழைத்து, நான் உடனடியாக என்னுடைய பேச்சை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பள்ளி தாளாளர் சொல்லுகிறார், ஐயா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பரிசு கொடுக்க வேண்டும், பரிசுகளை கொடுத்து பிறகு பேசிட்டு நீங்கள் உடனடியாக கிளம்பி விடலாம் என்று சொல்லுகிறார். இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் பேசிவிட்டு உடனடியாக சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு பரபரப்பாக முகத்தில் ஏதோ ஒரு அச்சத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார் இந்த பேச்சாளர். அவருக்குரிய நேரம் வருகிறது, எழுந்து பேசுகிறார். பேசிவிட்டு உடனடியாக நான் கிளம்ப வேண்டும் என்று கிளம்பி போய்விடுகிறார். அவர் போகிற வழியில் தாளாளருடன் செல்லுகிற போது அந்த தாளாளரிடம், உங்க பிள்ளைங்க இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, நான் எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளன், எவ்வளவு சிறந்த ஒரு பேச்சாளன், ஆனால் என் பேச்சை உங்க குழந்தைங்க கேட்கவே இல்லை, என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கலக்கத்தோடு அந்த பேச்சாளர் தாளாளரை பார்த்து சொன்னாராம். அதற்கு அந்த தாளாளர் சொல்லியிருக்கிறார், ஐயா உங்களை நாங்கள் இந்த நிகழ்விற்கு அழைத்ததனுடைய நோக்கம், இங்கு அமர்ந்து கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் செவித்திறனற்ற குழந்தைகள், அவங்களுக்கு யாருக்கும் காது கேட்காது. அந்த செவித்திறன் மெஷின் கொடுப்பதற்காகத்தான் உங்களை சிறப்பாகவே அழைத்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் நீங்கள் இந்த பேச்சை முடித்துவிட்டு உடனடியாக செல்வதனால் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செவித்திறன் கருவியையும் நீங்கள் கொடுக்கவில்லை, அந்த குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை இனிமையாக கேட்டு ரசிக்கவில்லை என்று சொல்லி முடித்தாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, பேச்சற்று இருக்கிற மனிதர்கள், செவித்திறனற்று இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிற போது நமக்குள்ளேயே ஒரு பரிதாபம், ஒரு இரக்கம் ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் எதையோ சொல்ல விரும்புவார்கள், ஆனால் சொல்ல முடியாது. ஏதோ அவர்களாக நடந்து கொண்டிருக்கும், பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களால் கேட்க முடியாது. இது ஒரு மிக பெரும் ஒரு குறைபாடு, மிக பெரும் ஒரு குறைபாடு. இந்த குறைபாட்டோடு வாழ்வது மிக மிக கடினம், அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் மிக பெரும் அற்புதத்தை, அதிசயத்தை செய்கிறார். எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படு என்று காதுகள் திறக்கப்படவும், கட்டவிடச் செய்து அவர்களை பேச வைக்கவும் ஆண்டவர் இன்றைய நாளில் துணிவை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும் போது இந்த எப்பத்தா ஜெபமானது ஜெபிக்கப்படுகிறது. அப்பொழுது குருவானவர் இந்த ஜெபத்தை ஜெபித்து விட்ட பிறகு குழந்தைகளுடைய காதுகளில் இந்த பக்கம் சிலுவை அடையாளம் வரைவார், சிலுவை அடையாளம் வரைவார். காதுகள் நன்றாக அவர்கள் கேட்கப்பட வேண்டும், செவித்திறன் அவர்களுக்கு நன்றாக இயங்க வேண்டும், பிறகு குழந்தை நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆசீர்வாதமான ஜெபமானது ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கின் போது குழந்தைகளுக்காக ஜெபிக்கப்படுகிற சிறப்பு ஜெபமாக அமைந்திருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இந்த அதிசயத்தை இந்த மாற்றத்தை கண்டிருக்கிறது, மிக பெரும் மாற்றத்தை கண்டிருக்கிறது. செவித்திறன் கருவியை கண்டுபிடிப்பதின் வழியாக அந்த மிக பெரும் கண்டுபிடிப்பு
செவித்திறனற்று இருக்கிற ஏராளமான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறது. அவர்களுடைய செவித்திறன் நன்றாக கேட்கும்படியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பினுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கலாம். பேசுகிறவர்களை கூட இன்றைக்கு பேச வைக்கின்ற, அவர்கள் நன்றாக பேச ஆற்றல் பெறுகின்ற பயிற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. இது நவீன காலத்தினுடைய மிக பெரும் சிறப்பு. பாம்பு மிக சூட்சமாக ஏவாளை கவருவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த மரத்தினுடைய உண்ணக்கூடாது என்று சொன்ன நிலையில் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான அந்த மரத்தின் கனியை உண்ணும்படியாக சாத்தான் சோதிப்பதை பார்க்கிறோம். சாத்தானுடைய சூழ்ச்சியே நோக்கம் நாம் பலவீனப்பட்டு விட வேண்டும், நாம் தோற்று போக வேண்டும், அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட வேண்டும் என்பதற்காக எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். மனிதர்கள் கூட இப்படிதான் அன்பிற்குரியவர்களே. சூழ்ச்சி, அவர்களுடைய சூழ்ச்சியினால் நாம் பல நேரங்களில் வீழ்த்தப்படுவோம், தோல்வி உறுவோம், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போவோம். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீய நண்பர்களோடு தீய பழக்க வழக்கங்கள் பழகும்போது நம்முடைய வாழ்க்கையும் தவறான வழியில் சென்று விடுகிறது என்கிற கவனமும் விழிப்புணர்வும் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். பாம்பு செய்து ஏவாளை வீழ்த்துவதை, பாவம் செய்ய தூண்டுவதை முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. அந்த சூழ்ச்சியினால் நாமும் சிக்கிக் கொள்ளாதவாறு மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பாருங்க, பார்ப்பதற்கு மிக அழகாகவும் உண்பதற்கு சுவையூட்டக்கூடியதாகவும் களிப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த பழத்தை பறிக்கவும் இல்லை, அதை சுவைக்கவும் இல்லை, எந்த விதமான செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் அதற்குள் ஒரு கவர்ச்சி, அந்த மாய கவர்ச்சியில் சிக்கிக் கொள்ளுகிற மனநிலையை அது பிரதிபலிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் கூட மாய கவர்ச்சிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வீண் விளம்பரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வீண் விளம்பரங்களினால் நம்மை கூட அவர்கள் கட்டி இழுத்து விடுகிறார்கள். தேவையில்லாத ஒன்றை நம் உள்ளத்தில் திணித்து அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நாம் மதிமயங்கி போனால், அவர்களின் மாய கவர்ச்சிகளுக்கு மயங்கி போனால், சில நேரங்களில் கடனாளிகளாக, தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறவர்களாக மாறிப்போய் விடுகிற சூழ்நிலை நமக்கு ஏற்படும். கவனமாக, எச்சரிக்கையாக இருந்து நன்மைகளை நாடி தேடி செய்து இறைவனுக்குரிய சாட்சிகளாக வாழ்வோம். ஆமீன்.